ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேங்க. இந்த டைம் காஸ்கோ போயிருந்தேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? நிறைய ரோஸ் செடி பார்த்தேன்னு சொன்னேன் இல்லைங்க. போய் பார்த்தோன்னே ஒரு 3 செடி தூக்கிட்டேங்க. இன்னுமே நிறைய வெரைட்டி இருந்தது. எதை எடுக்கிறது எதை விடுறதுனே தெரியல. சரி, இந்த டைம் 3 மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டேங்க. என்னமோ வீட்டில் ரோஸ் செடியே இல்லாத மாதிரி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அது என்னமோ பூச்செடியை பார்த்தா தானாக ஆசை வந்துடுதுங்க. இந்த டைம் பார்த்திங்கன்னா 3 வெரைட்டி வாங்கிட்டு வந்திருந்தேங்க. ஒன்று வந்து சிக்காகோ பீஸ் வந்து பார்த்திங்கன்னா டபுள் கலர் மாதிரி வருங்க. ஆல்ரெடி நம்ம வீட்டில் இது இருந்தது. ஏதோ ஒரு காரணத்தினால செடி வந்து அந்த ஒரு டைம் வின்டர் முடிஞ்சு வரும்போது தளைஞ்சு வரலிங்க. அதனால் மறுபடியும் அதே வெரைட்டி வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்து வாங்குச்சிங்க. அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்பர்க் செடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த நாக் அவுட் ரோஸ் மாதிரி நிறைய ப்ளூம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எப்படின்னு தெரியலிங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து ஐஸ்பர்க் வாங்குகிறேன். நம்ம தோட்டத்தில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது. பட் ஒயிட் மட்டும் பெருசாக இல்லவே இல்லைங்க. அது ஒரு பூ 2 பூ தான் பூக்குது. அதனால் சரி வாங்கலாம் அப்படின்ட்டு வாங்குச்சிங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இன்ட்ரிக் அப்படிங்கிற ஒரு வெரைட்டிங்க. இது வந்து பார்க்குறதுக்கு ரெட்டு மாதிரி தான் இருந்தது. நான் என்ன பண்ணேன்னா ப்ரௌஸ் பண்ணி பார்க்கும்போது கைண்ட் ஆஃப் பர்கண்டி கலர் மாதிரி இருந்ததுங்களா. இது எப்படி வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல. சரி வாங்கி ட்ரை பண்ணிவிடுவோம் அப்படின்ட்டு தாங்க வாங்கினோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோஸ் பேக்லேயுமே 2 பேக் இருக்குங்க. உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி இருக்குங்க. இது எல்லாமே பேர்ஃபுட் ரோசஸ் தான். பேர்ஃபுட் ரோசஸ்னால் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டெம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக, அந்த ரூட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க. ஒரு பேக்லேயும் 2 இருக்குதுங்க. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக் ஆஃப் ரோஸ் அந்த ஒரு பாக்ஸில் 2 வருது இல்லைங்களா, அது வந்து 16.99ங்க. அதே மாதிரி எல்லா வெரைட்டியுமே அதே ப்ரைஸ் தான். ரோஸ் வந்து காஸ்கோவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஒரே ப்ரைஸ் தான். மற்ற கடையில் வந்து ஹோம் டிப்போ, லோஸில், அதே மாதிரி வால்மார்ட்டில் எல்லாமே இருக்குங்க. அது வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் ஜாஸ்தி. ஒரு செடியே பார்த்திங்கன்னா $16 $17 போட்டிருப்பாங்க. எப்படி பார்த்தாலும் காஸ்கோ கொஞ்சம் சீப்பாக இருக்கிறதுனால அங்கேயே வாங்கிடுறதுங்க. நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் யார்டில் எங்கே கேப் கிடைக்குதுன்னு தேடி தான் வந்து செடி வந்து நடுற மாதிரி இருந்தது. இந்த பேர்ஃபுட் ரோசஸ்லாம் எப்படி பிளான் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மண் வந்து நல்லா ஆழமாக தோண்டணுங்க. அந்த பேர்ஃபுட் அந்த மண் ஃபுல்லாக கவராக இருக்குது இல்லைங்களா அந்த பேக்கில், அந்த அளவுக்கு நீளமாக தோண்டி வச்சிங்க அப்படின்னா தான் செடி நல்லா தளைஞ்சு வரும். அதனால் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா அகலமாக தோன்றதை விட ஃபஸ்ட்டு நீளமாக தோண்டிக்கலாங்க. அந்த ரூட் வந்து நல்லா உள்ளே போகிற அளவுக்கு நீளமாக தோண்டிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா 2 செடியுமே ஒன்றாவே வைக்கலாம் அப்படின்ட்டுங்க. ஒரு பேக்லேயும் 2 செடி வருது இல்லைங்களா, அதை 2ஐயும் ஒன்றா மர்ஜ் பண்ணி வைக்கலாம் அப்படின்ட்டு தான் பிளானு. ஏன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நாக் அவுட் ரோஸ் மாதிரி இந்த செடி வந்து ரொம்ப பெருசாக பூ வராதுங்க. கொஞ்சம் கம்மியாக தான் வரும். அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அன்லிமிட்டடாக வந்துகிட்டே இருக்கு இல்லைங்களா, அந்த அளவுக்கு இது வராது. சரி தனித்தனியாக வச்சா ரொம்ப கம்மியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டுங்க 2ஐயும் ஒன்றா வச்சலான்னு தான் இன்றைக்கி பிளானு. இது பாருங்களேன், இந்த பேக் பாருங்கள் எவ்வளோ நீளமாக இருக்குதுன்ட்டு. இது எப்படி பேக் பண்ணியிருப்பாங்கன்னா உள்ளே வந்து இந்த மாதிரி கவர் பண்ணிவிட்டுங்க, அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேப்பர் டவலில் வந்து நல்லா ரோல் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம பிளான் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த கவரை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டுங்க நம்ம அப்படியே உள்ளே வந்து வச்சிடலாம். அதுவும் நம்ம ஃப்ரண்ட் யார்டில் அந்த மண் தோண்ட பார்த்திங்கன்னா 2 விஷயம் வந்ததுங்க. ஒன்று வந்து நிறைய கல். அது நமக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரண்ட்லலாம் வந்து நிறைய இந்த இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது நிறைய கல் வேஸ்ட் ஆகும் இல்லைங்களா, அது எல்லாமே ஃப்ரண்ட் யார்டில் போட்டு மண்ணில் கலரிட்டு போயிட்டாங்க போல இருக்குது. தோண்ட மண் வரதோட பெரிய கல்லாக தாங்க வந்துச்சு. இன்னொன்று என்னென்னு பார்த்திங்கன்னா நிறைய மண்புழுங்க. அப்படியே எடுத்தால் பெருசாக அவ்வளோ பெருசு இருக்குது. நல்லா மண்ணுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மண்புழு வந்து நிறைய இருக்குதுங்க. எங்கே தோண்டினாலும் மினிமம் வந்து 4லேருந்து 5 பார்த்துடலாங்க, அந்தளவுக்கு இருக்கும். இங்கே பாருங்களேன், இந்த பேர்ஃபுட் ரோசஸ் பாருங்கள், அது ஓப்பன் பண்ணால் எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா கீழே வந்து அந்த ஸ்டெம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்ட்டு. நம்ம தனித்தனியாகவுமே வைக்கலாங்க. தனித்தனியாக வச்சாலுமே நல்லா வரும். இது வந்து என்னோடய பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். நான் அதனால் ஒன்றா வைக்கிறேன். நீங்கள் பிளான் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா தனியாக கூட வச்சு பாருங்கள். எப்படி வச்சாலும் கண்டிப்பாக தளைஞ்சு வந்துருங்க. ஏன்னா நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா காஸ்கோவில் வாங்கின இன்னொரு வெரைட்டியுமே இருக்குதுங்க, எல்லோ கலரு. எனக்கு அதோட வெரைட்டி நேம் மறந்துருச்சுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லோவாக பூக்கும், அப்புறம் வந்து அப்படியே பிங்கிஷ் கலரில் ஷேடு வந்து மாறிடுங்க. அந்த ரோஸுமே ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் யார்டில் எல்லோவும் ஒயிட்டும் ரொம்ப பெருசாக இல்லவே இல்லைங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அதை கொண்டு வரணும்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறது. பட் இருந்தாலும் பெருசாக வந்து தளைஞ்சே வர மாட்டேங்குது. இது என்ன பண்ணணும்னா பேர்ஃபுட் ரோசஸை நம்ம ஆழமாக தோண்டணும் இல்லைங்களா, அதுக்குள்ளே வச்சுட்டுங்க அதுக்கப்புறம் வந்து கவு மேன்யூர் இருக்கு இல்லைங்களா, கவு மேன்யூர் கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பிளான்ட் ஃபுட் இருக்கு இல்லைங்களா, நான் மிராக்கிள் க்ரோ பிளான்ட் ஃபுட் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, நான் எல்லா ரோஸ் செடிக்குமே அந்த பிளான்ட் ஃபுட்டு தாங்க போடுறது. இதே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவர்ஸ்க்குன்னு தனியாக மிராக்கிள் க்ரோ பிளான்ட் ஃபுட்டுமே இருக்குது. நீங்கள் அதை கூட ட்ரை
பண்ணி பாருங்கள். பட் நான் வந்து இதே யூஸ் பண்ணுறனால இதே தான் ட்ரை பண்ணுறதுங்க. காஸ்கோவில் வாங்கினோம் அப்படின்னா பல்காக பெரிய பெரிய பாக்ஸாகவுமே கிடைக்கிது இந்த மிராக்கிள் க்ரோ பிளான்ட் ஃபுட்டு. பிளான்ட் ஃபுட்டு கொஞ்சம் ஷேக் அண்ட் ஃபீடு தாங்க, குறையாக தான் இருக்கும். அதை போட்டுட்டு என்ன பண்ணுங்கன்னா மேலே வந்து இந்த நேட்டிவ் சாயில் இருக்குது இல்லைங்களா, நேட்டிவ் சாயிலை போட்டு மூடிடுங்க. நம்ம என்ன செடி வச்சாலும் உள்ளே வந்து பாட்டிங் மிக்ஸோ கவு மேன்யூரோ என்ன போட்டாலும் மேலே நேட்டிவ் சாயில் போட்டுட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்டிஃபாக பிடிக்கிற மாதிரி இருக்குங்க. ஏன்னா நேட்டிவ் சாயில் வந்து நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் களிமண் மாதிரி தான் இருக்குதுங்களா, நல்லா ஓரளவுக்கு திக்காக பிடிக்கிற மாதிரி தான் இருக்குது. நல்லா போட்டு அழுத்தி விட்டுருங்க. அந்த செடியை சுற்றி மண்ணை நல்லா டைட்டாக அழுத்தி விட்டுட்டுங்க. அதுக்கு மேலே அந்த பைன் ஸ்டாப் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு தண்ணி விட்டுட்டா அவ்வளோதாங்க. எப்போ செடி வச்சிங்கனாலும் சரி, எப்போ பிளான்ட் ஃபுட்டு போட்டாலும் கண்டிப்பாக தண்ணி மட்டும் ஊற்ற மறந்துடாதீங்க. இந்த ப்ராசஸ் தாங்க எல்லா செடிக்குமே நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறது. மண் ரொம்ப டைட்டாக இருக்கனால தோண்டுறதே பெரிய கஷ்டமாக இருந்ததுங்க. ஊர்லலாம் இந்த கடப்பாரை மாதிரி இருக்கும் இல்லைங்களா, இங்கேயுமே கிடைக்குதுங்கிறாங்க. பட் எங்கே இருக்குதுன்னு தெரியலைங்க. நம்மக்கிட்ட பெருசான டூல்ஸ் இல்லை, இருக்கிறத வச்சே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதாங்க. அந்த கீழே இருக்கிற 2 டூல் இருக்குது இல்லைங்களா, ஒன்று வந்து இந்த ஷவல் மாதிரி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹோம் டிப்போவில் வாங்கினதுங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளீ மார்க்கெட் போவேன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அங்கே வாங்கினது. அங்கே வந்து $5 $6 தான். பட் நல்லா நம்பூர் கொத்து மாதிரியே சூப்பராக வந்து வெட்டுறதுக்கு வந்து நல்லா வாகுவாக இருக்குதுங்க. அதனால் அதை யூஸ் பண்ணி தான் பண்ணுறது. மேலாப்பில் தோண்டும்போது ஈஸி. பட் நம்ம இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் டீப்பாக நம்ம தோண்ட என்ன ஆகுதுன்னா அது சுத்தமாக தோண்டவே முடியல. ரொம்ப டைட்டான மாதிரி தான் இருந்தது. நிறைய கல் இருக்கனால தாங்க தோண்டுறது கஷ்டமாக இருந்தது. மற்றபடி எல்லாமே ஓகே தான். ஒரு செடியும் நம்ம தோட்டத்தில் வைக்கும்போது பயங்கர ஆசையாக போயிடுங்க. அந்த செடி எப்போ தழைஞ்சு வரும், எப்போ பூ வரும் அப்படின்ட்டு காலைல தூங்கி எழுந்திரிச்சா என்ன வேலைங்கிறீங்க, ஃப்ரண்ட் யார்டில் போய் என்ன செடியிலேருந்து என்ன பூ பூத்துருக்குதுன்னு பார்த்துட்டு அப்படியே நேராக பேக் யார்டில் என்ன செடி பூ பூத்துருக்குதுன்னு பார்க்குறதா ஃபஸ்ட்டு வேலைங்க. அப்புறம் காய்கறிலாம் என்னென்ன வந்துருக்குதுன்னு பார்க்குறது. நமக்கு சம்மர்லாம் வந்துருச்சுன்னா நம்மளை சுத்தமாக கையிலே பிடிக்க முடியாதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து அந்த ஃபுல் டைம் ஆக்குப்பைடாகவே இருக்கிற மாதிரி இருக்குங்க. ரொம்ப டயர்டாகவும் இருக்கும் வேலை நிறைய செய்கிறனால. பட் இருந்தாலும் இந்த செடிகள்லாம் பார்க்கும்போது தானாக சந்தோஷம் வந்துடுறதாங்க. இந்த பேர்ஃபுட் ரோசஸ்லாம் வந்துங்க காஸ்கோவில் வந்து பார்த்திங்கன்னா 2 in a பேக்காக இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, ஒரு சிலது இந்த மாதிரி தளைஞ்ச மாதிரியும் இருக்குதுங்க. ஒரு சிலதெல்லாம் வந்து கொழுந்து எதுவுமே இல்லாமல் வெறும் குச்சி மட்டும்தான் இருக்குது. அது வருமா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஏன்னா வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாங்க. அது தளைஞ்ச மாதிரியே இல்லை, கொஞ்சம் காஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் கொண்டு போய் கடையிலேயே கொடுத்து ரிட்டர்ன் பண்ணிவிட்டுங்க. மறுபடியும் இந்த மாதிரி தளைஞ்ச மாதிரி இருக்கிறதா வாங்கிட்டு வந்தேன். நீங்கள் இன்கேஸ் காஸ்கோவில் வாங்குற மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி நிறைய கொழுந்து விட்டுருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி பார்த்து ட்ரை பண்ணுங்கள். கொழுந்து இல்லைனாலும் செடி ஸ்ட்ராங்காக இருந்தால் வந்துடும். பட் நமக்கு வந்து அமைஞ்சிக்கிறதாங்க. ஏன்னா லாஸ்ட் வீக்கே பார்த்திங்கன்னா டெய்லியா கிழங்கு வந்து 2-3 வால்மார்ட்டில் வாங்கியிருந்தேனுங்களா, வெதர் வந்து அப்பப்போ இந்த மைனஸ்லேயும் ப்ளஸ்லேயும் போயிட்டு இருந்தது பாருங்கள். அப்போ என்னாச்சுன்னா இவங்க வந்து வெளியில் வந்து பார்த்திங்கன்னா கார்டன் செக்ஷனில் வச்சுருந்துருக்குறாங்க. அந்த கிழங்கு எல்லாமே இந்த சில்னஸுக்கு கொலன்னு ஆயிடுச்சுங்க. கிழங்கு வந்து கொலன்னு ஆயிடுச்சு அப்படின்னா அது எப்படிங்க தளைஞ்சு வரும், நல்லா தளைஞ்சே வராது இல்லையா. அதனால நீங்கள் வந்து வாங்கும்போது கொஞ்சம் நல்ல செடியாக பார்த்து அதுக்கப்புறமா வாங்கிக்கோங்க. ரெண்டு செடி பிளான் பண்ணியாச்சுங்க. கடைசி ரோஸ் செடி சிக்காகோ பீஸ்ன்னு சொன்னேன் இல்லைங்களா, இந்த செடி வந்து ரொம்ப அழகாக இருக்குங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய லேயர்ஸ் வர மாதிரி தான் இருக்கும். இந்த பூ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக வராமல் சின்னதுலேயே உள்ள நிறைய லேயர்ஸ் இருக்கும். நம்ம கடையிலலாம் பொக்கே ஃப்ளவர்ஸ் பார்க்குறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கும். உள்ளுக்குள்ளே வந்து ஆரஞ்சு வித் எல்லோ ஷேடு இருக்குங்க. அதே மாதிரி பார்டரில் இருக்க அந்த பெட்டல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க் கலராக இருக்கும். ரொம்ப அழகாக இருக்குங்க. நம்ம வீட்டில் வந்து முதல்ல வச்ச ரோஸ் செடி இது தான். அது என்ன ஆயிடுச்சுனாங்க, அந்த ஒரு ஓரமாக இங்கே வச்சுட்டோம் பாருங்கள், அங்கே கான்க்ரீட்லாம் இடிச்சிட்டு இருக்கிறதுக்கு அதுக்கும் அதெல்லாம் அடுத்த வருஷம் நல்லா தளைஞ்சு வர முடியல. மறுபடியும் அடுத்த வருஷமும் போய் கடையில் பார்த்து இந்த கலர் எனக்கு கிடைக்கல. இந்த டைம் பார்த்தோன்னே சரி கண்டிப்பாக வாங்கலாம், ஏன்னா இந்த செடி நம்ம ரொம்ப மிஸ் பண்ணுறோம்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வந்ததுங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அட்லாண்டாவில் இருக்கோங்க. அட்லாண்டா வெதருக்கு இந்த செடியை வந்து எல்லா ரோஸ் செடியுமே
நான் எப்போ பிளான்டிங் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா ஃபெப்பு வந்து 17 கிட்ட தாங்க ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா அந்த டைமில் வந்து வெதை நல்லா இருந்தது. ஒரு 1 வீக்காக வெதை நல்லா இருக்குதுங்க. நம்ம இப்போ வந்து பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா இனி வந்து வெதர் வந்து கொஞ்சம் வந்து கம்மியானாலும் சரி நார்மலானாலும் சரி செடி வந்து தாங்கிக்கும். நம்ம இதுக்கு மேலே நம்ம லேட்டாக வந்து செடியை பிளான் பண்ணோம் அப்படின்னா தளைஞ்சு வந்து நமக்கு வந்து பூ கொடுக்கறதுக்கு ரொம்ப லேட் ஆகுங்க. அதனால் இந்த வெதர் ஓகேங்க. அது இல்லாமல் எல்லா ரோஸ் செடியுமே பார்த்திங்கன்னா நம்ம அட்லாண்டா வெதருக்குங்க வின்டர் ஹார்டி தான். ஒரு டைம் பிளான் பண்ணிட்டாவே போதும். வருஷம் வருஷம் பார்த்திங்கன்னா அதுவே நல்லா தளைஞ்சு வந்துடுங்க. அது மெயினாக இன்னொன்று என்னென்னா நம்ம செடியை வந்து வின்டர் டைமில் ட்ரிம் பண்ணவே பண்ணாதீங்க. அப்படியே குச்சி குச்சியாகவே விட்டுருங்க. நம்ம அப்படியே ஃபெப் ஸ்டார்டிங் இருக்குது இல்லைங்களா, ஏர்லி ஸ்ப்ரிங்குக்கு முன்னாடி ட்ரிம் பண்ணால் கரெக்டாக இருக்கும். என்னென்னாங்க நம்ம முன்னாடி ட்ரிம் பண்ணிட்டோம் அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து அந்த வின்டரில் வெதர் நல்லா மைனஸ் போகுது இல்லைங்களா, அந்த மைனஸ் போகும்போது அந்த டிப்பு நம்ம ட்ரிம் பண்ண டிப்லாம் வந்து அப்படியே அழுகுனதுன்னா காஞ்ச மாதிரி ஆகிடுதுங்க. மறுபடியும் அது தளைஞ்சு வரதுக்கு கஷ்டமாக இருக்குது. இதே பெரிய பெரிய குச்சியாக இருந்தால் ரூட் வந்து கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் லாஸ்ட் டைமே பார்த்தீங்கன்னா ஒரு செடி அப்படி தான் ட்ரிம் பண்ணி விட்டுட்டேங்க. இப்போ பார்த்தா அது பாதிக்கு மேலே காஞ்சி கிடக்குது. பட் உள்ளேருந்து எப்படியோ தளைஞ்சு வந்தோன்னு வச்சுக்கோங்க. பட் இருந்தாலும் நம்ம இட்ஸ் ஓகே தான், வின்டரில் பூ வரதில்லை இல்லைங்களா, நம்ம அப்படியே கூட விட்டுடலான்னு நினைக்கிறேன். இந்த ரோஸ் செடிலாம் வந்து பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸுன்னு பார்த்தா ஒன்றும் பெருசாக இல்லைங்க. எல்லா ரோஸ் செடியுமே ஈஸியான மெயின்டெனன்ஸ் தான். ஒரு டைம் வச்சிட்டோம்னாவே போதும். அதுவே பார்த்திங்கன்னா நல்லா தளைஞ்சு அது பக்கத்தில் வந்துடுங்க. என்ன ஒரே ஒரு கடினா, நான் எல்லா வீடியோலையுமே பூச்செடி இருக்கிற வீடியோவில் சொல்லுவேன், இந்த ஜாப்பனீஸ் பீட்டில் வந்து நம்மளை டார்ச்சர் பண்ணிடுதுன்னு. அது மட்டும்தாங்க கடி. ஏன்னா ரோஸ் செடியை ஒன்று கூட விடாது. பூவிலேருந்து இலையிலேருந்து எல்லாத்தையுமே சாப்பிட்டு ஸ்கெலிட்டன் மாதிரி பண்ணிவிடுங்க. அது கரெக்டாக அந்த ஜூன் மாதம் 1 மாதம் வருங்களா, நமக்கே அந்த 6 மாதம் தான் டைம் இருக்கும். அந்த 6 மாதத்துலேயும் 1 மாதம் வந்து அது எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கிட்டேருந்து போராடி இந்த செடியை காப்பாற்றி மறுபடியும் வந்து செடியை நல்லா தலையை வச்சு பூ கொண்டு வரத்துக்குள்ளே போதும் தான் ஆகிடும். அவனை எப்படியாவது ஒழிக்கணும்னு நினைக்கிறேன், முடியவே மாட்டேங்குதுங்க. அதுவும் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டேங்க, நைட்டு செடியெல்லாம் பிளான் பண்ணிவிட்டுங்க நைட்டு வந்து தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா கனவில் வந்து ஜாப்பனீஸ் பீட்டில் இலை 2 கடிச்சிட்டு இருக்கிற மாதிரி வருது. காலைல தூங்கி முடிச்சுட்டு பார்க்குறேன், இன்னும் ஜூன் மாதமே வரலையே, எப்படா அந்த பூச்சி வந்தது அப்படின்ட்டு அந்தளவுக்கு அஃபெக்ட் ஆகிட்டேங்க. செடியை வைக்கும் போதெல்லாம் ஐயோ அந்த பூச்சி வருமே அப்படின்றது தான் மனசில் ஓடிக்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட 4-5 வருஷம் ஆயிடுச்சுங்க வீட்டுக்கு வந்து, இந்த வீட்டுக்கு. ஆனால் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா ஒரு 4-5 வருஷம் ஆயிடுச்சுன்னா ஜாப்பனீஸ் பீட்டில் வரதெல்லாம் குறைஞ்சிருங்கிறாங்க. பட் நமக்கு ஒன்றும் பெருசாக குறைஞ்ச மாதிரி தெரிலிங்க. பார்ப்போங்க, ஏதாவது ஒரு வழி பண்ணி தான் ஆகணும். பாருங்கள் 4 செடியுமே நீட்டாக பிளான் பண்ணியாச்சுங்க. இவ்வளோ தான் ஈஸியான மெத்தடு தான். அந்த செடியோட ரூட்டுக்கு தகுந்த மாதிரி ஆழமாக குழி தோண்டிட்டு செடியை வச்சுட்டு கம்போஸ்ட்டு இல்லைன்னா வந்து கவு மேன்யூர் எதையா ஒன்று போட்டுட்டுங்க, பிளான் ஃபுட்டையும் போட்டுட்டு நேட்டிவ் சாயிலை போட்டு மூடிட்டு மேலே வந்து இந்த பைன் ஸ்டவோ மல்ச்சோ போட்டு க்ளோஸ் பண்ணிட்டிங்கன்னா அவ்வளோதாங்க. எந்த செடி வச்சிங்கனாலுமே தண்ணி மட்டும் மறக்காமல் விட்டுருங்க. செடி ஜம்முன்னு தளைஞ்சு சூப்பராக வருங்க. நான் வந்து ஃப்யூச்சர் வீடியோஸில் இந்த செடிலாம் பூத்ததுக்கப்புறம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ இதோட எண்ட் ஆகுதுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.